வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நாங்கள் ஆண்டவரே உமது சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆராதனையிலே நீர் ஆண்டவரே வந்து இறங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களோடு அசைவாட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆராதனை முற்றிலும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அநேகர் வந்து பங்கடைய பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. மீதியான எல்லா பகுதிகளையும் நீர் பொறுப்படுத்தி காத்து வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற மந்திரரா தூயவர் இயேசுவை நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற மந்திரரா துறந்தவரே பாவையும் உலகில் வந்தவரே பரலுக மகிமை துறந்தவரே பாவையும் உலகில் வந்தவரே பரிசுத்தராகவே வாழ்ந்தவரே ஆவியை மீட்கவே வந்தவரே துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே கருணையின் உள்ளம் படைத்தவரே குற்றங்கள் யாவையும் சுமந்தவரே கருணையின் உள்ளம் படைத்தவரே குற்றங்கள் யாவையும் சுமந்தவரே குருசினில் எனக்காய் மரித்தவரே குருதிய சிந்தி நீத்தவரே ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் துதிக்கப்படத்தக்கவர். எஸ், ஆமென். தூயவர் இயேசுவை இயேசுவை அன்றி வேறொருவர் காசினில் உண்டோ சொல் மனமே இயேசுவை அன்றிய வேறொருவர் காசினில் உண்டோ சொல் மனமே நேசரின் அன்பை என்றும் உணர்ந்து தாசரும் அவர் பாதத்தில் விழுந்து துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவர் இயேசுவை நேசரின் மார்பில் சாய்ந்திடுவே நேசத்தால் நம்மை நிரப்பிடுவார் நேசரின் மார்பில் சாய்ந்திடுவே நேசத்தால் நம்மை நிரப்பிடுவார் நாசம் என்றும் நம்மை அணுகாமலே ஆதரித்து என்றும் காத்திடுவார் துதி செய் நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவர் இயேசுவை துதி செய். அப்படியே கண்களை மூடி என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் துதிகளுக்கு பாத்திரர். துதி பெற பாத்திரரா தூயவர் இயேசுவை. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார் கலங்காதே திகையாதே நிச்சயமாகவே முடிவு உண்டு கலங்காதே நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாம்
அபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். அபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திர, செருபாபேல் உன்னை சமமாகுவாய். பெரிய எல்லா தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்னே கடந்து செல்லுகிறார். செருபாபேல் உன்னை சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மீண்டும் சொல்லுவோம், மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். நீங்க பாதையை செவ்வையாக்குவீர், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே, வெண்கல கதவையெல்லாம் உடைத்திடுவாரே. இருப்பு தாழ்பாளை முறித்திடுவாரே, இருப்பு தாழ்பாளை முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஹோசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார், ஹோசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார், வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, சுவாசத்தோடு ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில்
அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் தெய்வமில்லை, அன்புள்ளவர், வல்லமையுள்ளவர், கிருபையுள்ளவர். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று தேவாதி தேவனை நாம் கொண்டாடுவோம், ராஜாதி ராஜனை கொண்டாடுவோம். நம்மை தேடி வந்தவர் அவர், நம்மை வாழ வைக்கும் தெய்வம் தானே அவர். அல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற தீபம் தான் அவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கரங்களை தட்டி வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. சொல்லுங்க. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்ல எனக்கு, கவலை இல்லை, அவரே மெய்ப்பர். கர்த்தரே மெய்ப்பராயிருக்கிறார். கரங்களை தட்டி. கலக்கமில்ல எனக்கு, கவலை இல்லை, கர்த்தரே மெய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்,
நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார் என்று கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார் கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கூட சொல்லுவோம். கரங்களிலே ஒளிவிட்டாய் செதுக்கியிருக்கிறார். கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர் பாதுகாத்தார். இந்த அடைக்கப்பட்ட காலங்களிலும் அவர் நம்மை போஷித்தார், ஆதரித்தார். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். கரங்களை தட்டி அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். அப்படி கரங்களை உயர்த்தி பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேன். பரம குயவனே, make me more like you, Lord. Thy will be done in our life, O Lord. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேன். சித்தம் போல என்னை நடத்துவே, சித்தம் போல என்னை நடத்துவே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. நாங்கள் அறியாத வழியில் நடத்துகிறீர். Yes, Lord. புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. இது ஆச்சரியம், ஆச்சரியம் தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நன்றியோடு உம்மை பாடுவேன். ஆகாதது எதுவும் இல்ல. கரங்களை தட்டி துதி செய்கிற வேளையில் எரிகோ தகரும். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி சொல்லுவோம். Yes. எல்லா எதிர் வல்லமைகள், எல்லா வைரஸுடைய தாக்குதல்கள், எல்லா ஹிடன் அஜெண்டா இயேசுவின் நாமத்திலே உடைவதாக. செய்ய தொடங்கியதும் எல்லா பார்வோனின் ரதங்களின் அச்சு முறிவதாக. மீண்டும் சொல்லுவோம். துதி செய்ய தொடங்கி குடும்பமாய் துதி செய்கிற வேளையிலே உலகம் முழுவதும் இந்த வேளையிலே துதித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா உம்மாலாகு எல்லாமாகு. அல்லேலூயா உம்மாலாகு. அல்லேலூயா எல்லாமாகு. ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது
ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் குகையிலே சேதமின்றி காப்பாற்றினீ. சொல்லுங்க, உன்னதமானவருடைய உயர் மறைவுக்குள் இருக்கிறார். எஸ், எல்லாவித நஷ்டத்தின் வல்லமைகளுக்கு விலக்குவார். ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினிலே சேதமின்றி காப்பாற்றினீ. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவனன் நடந்தானே இயேசு நாமத்தில். சொல்லுங்க, எல்லா விதமான வல்லமையிலும் தூக்கி எடுப்பீராக. இன்னும் பிரயாணம் பண்ண கிருபை தாரும். அலங்கார வாசலிலே உமக்காய் வாழ, உமக்காய் கொடுக்க, உமக்காய் ஜெபிக்க உம்மாலாகும் எல்லாமாகும். ஆமென் ஆமென். உம்மாலாகும் ராஜா இயேசுவே, உம்மாலாகும் தேவா ராஜா, உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை. செய்தியின் வேளைக்காக நம் நடுவில் இருக்கிற வாசுதேவன் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 5 மாதங்கள் எங்களை கண்மணி போல காத்த தேவன், இதோ இந்த 6வது மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்பட கிருபை செய்தீரே. உமக்கே சகல மகிமையும் உண்டாவதாக ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை உயர்த்தி பாட உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக நாங்கள் கூடியிருக்கிறோம் ஐயா. எங்கள் துதிகளில் பிரியமாயிருப்பீராக, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக ஆண்டவரே. எங்கள் ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாதத்தின் முதல் நாள் வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக ஆண்டவரே. நித்தியத்திற்கு நேராய் எங்களை நடத்துகிற வார்த்தைகள், இன்னும் கர்த்தருக்குள் ஐக்கியப்படுத்துகிற வார்த்தைகள், பரிசுத்தம் உண்டாக்குகிற வார்த்தைகளை எங்களுக்கு தருவீராக. கர்த்தருடைய சமூகத்தில் கூடியிருக்கிற நாங்கள் யாவரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர்தாமே இந்த ஆராதனை வேலையை முன்னின்று நடத்தி தாரும். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே சொந்தமையா. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமான அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முகமுகமாய் சந்திக்க கர்த்தர் சீக்கிரம் நமக்கு கிருபை தருவார். நாம் அறிந்த ஒரு பகுதியிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆபிரகாம் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை நோக்கி, இந்த ஒரு விசை மாத்திரம் நான் பேசுகிறேன். இந்த ஒரு விசை மாத்திரம், just once or once more, once again, இந்த ஒரு விசை மாத்திரம் உம்மோடு நான் பேச துணிகிறேன் என்று சொல்லி பேசுகிறான். ஆதியாகமம் அதில் ஜெபங்களுக்கு, தொடர் ஜெபங்களுக்கு, பரிந்து பேசுகிற ஒரு ஜெபத்திற்கு உதாரணமாக இந்த பகுதி காணப்படுகிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், நாம் அறிந்த ஒரு பகுதி. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே கிதியோன் என்ற தேவனுடைய மனிதன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி, இன்னும் ஒரு விசை மட்டும் என்று அவன் கேட்பதை பார்க்கிறோம். ஏற்கனவே ஒரு முறை நான் உம்மை சோதித்தேன், உம்முடைய வல்லமையை அறிந்து கொண்டேன். ஆனால் இன்னும் ஒரு விசை மாத்திரம் எனக்கு இடம் கொடும் என்று கேட்கிறான். இந்த நாளிலும் இன்னும் ஒரு விசை மாத்திரம், just once or once more, once again, Lord remember me, or Lord hear my prayer, see my situation and change all circumstances. எல்லா காரியங்களையும் மாற்றும் என்று
இன்னும் ஒரு முறை நீர் என் தேசத்திற்காக இறங்க வேண்டும், இன்னும் ஒரு முறை என் குடும்பத்திற்காக இறங்க வேண்டும், இன்னும் ஒரு முறை என் பிள்ளைகளுக்காக இறங்க வேண்டும் என்று கேட்கும் நாட்களில் வந்திருக்கிறோம். நாம் இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் வாழ்க்கையிலே. ஆனால் எந்த சூழ்நிலைகளில் நாம் உபயோகப்படுத்துகிறோம், யாரை பார்த்து உபயோகப்படுத்துகிறோம் என்று நீங்கள் நேரம் கிடைக்கும்போது யோசியுங்கள். நம்முடைய குடும்பத்தில் இதை நாம் பயன்படுத்துகிறோம், நாம் வேலை பார்க்கிற ஸ்தலங்களிலே பயன்படுத்துகிறோம். சோதனைகள் பெருகும்போது, ஆபத்து கிட்டி இருக்கும்போது, சகாயர் இல்லாதது போல காணப்படும் போது இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்று வேதத்தில் இருந்து சில பகுதிகளை பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே ஆண்டவனுக்கு முன்பாக நிற்கிற தேவதூதனானவர் என்று அழைக்கப்படுகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஆபிரகாம் ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். 22 முதல் 32 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். சர்வ வல்லமையுள்ள இறைவனிடத்தில் தன்னுடைய பந்து ஜனங்களுக்காக, லோத்திற்காக அவர் நின்று கொண்டு இருப்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அங்கே 22 முதல் 32 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த சோதோம் குமாராவை நீர் அழிக்க வேண்டாம். ஆண்டவர் சரி என்று சொல்லுகிறார். பின்பு அவன் சொல்லுகிறான், 45, 40, 30, 20, 10 நீதிமான்கள் இருந்தாலும் நீர் அழிப்பீரோ என்று அவன் கேட்கிறான். அதற்கு அவர் 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை நான் அழிப்பதில்லை என்று அவர் சொல்லுகிறார். அந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே 10 நீதிமான்கள் கூட இல்லை. எப்படி நம்முடைய தான தர்மங்கள் பரலோகத்தை நோக்கி கடந்து செல்லுகின்றதோ, நம்முடைய அலைச்சல்கள் அவருடைய கண்ணீரில் நம் அலைச்சல்கள் அவர் கணக்கில் இருக்கிறதோ, பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நாம் செய்வது அவருடைய கணக்கில் இருக்கிறது போலவே நம்முடைய பாவங்களும் சில வேளைகளிலே பரலோகத்தை எட்டுகிறது. அங்கே சோதோம் கொமோராவுடைய பாவங்கள் பரலோகத்தை நோக்கி கடந்து போனது. தேவன் அதை அழிக்கும்படிதான் இறங்கி வந்தார். ஆனால் அவருடைய இருதயத்தை ஆபிரகாம் அறிந்து விட்டான். தான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். அவர் சொல்லுவதற்கு முன்னமேயே அவருடைய இருதயத்தை அறிந்த ஆபிரகாம் 50 நீதிமான்கள் நிமித்தம், 45 நீதிமான்களின் நிமித்தம், 40 நீதிமான்களின் நிமித்தம், 30, 20, 10 நீதிமான்கள் இருந்தால் நீர் தப்புவிப்பீரோ என்று அவன் கேட்கிறான். அவன் யாரை பார்த்து இந்த ஒரு விசை மாத்திரம் நான் பேசுகிறேன் என்று கேட்டான் என்றால், சர்வ வல்ல நியாயாதிபதியாகிய ஆண்டவரிடத்திலே. 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உமது அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். நீர் சிருஷ்டிக, காரியங்களை மாற்றுகிறவ, காரியங்களை உருவாக்குகிறவ, காரியங்களிலே அற்புதத்தை செய்கிறவ. ஆனால் நான் ஒரு சாதாரண தூளும் சாம்பலுமான மனிதனாக இருக்கிறேன். உம்மோடே பேச துணிகிறேன் இந்த ஒரு விசை என்று அவன் கேட்கிறான். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பீரோ? ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பீரோ? 50 நீதிமான்களின் நிமித்தம் அந்த பட்டணத்தை நீர் காப்பாற்ற மாட்டீரோ? ரட்சிக்க மாட்டீரோ? அடுத்து சொல்லுகிறான், நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. ஒரு மண்ணோடை போல நாம் இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே ஆபிரகாம் அவன் மண்ணோடு என்று அறிந்திருந்தாலும், சாம்பலும் தூளும் என்று அவன் அறிந்திருந்தாலும்,
ஆண்டவரை நோக்கி, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை நோக்கி, நீர் அழிப்பீரோ என்று கேட்கிறான். இன்று நாம் உலகத்தை பார்க்கிறோம், செய்தித்தாள்களை பார்க்கிறோம், மீடியாஸை பார்க்கிறோம். நீதிமான்கள் பூமியில் இல்லையா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். அநேக நீதிமான்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். நாம் இருக்கிற இந்த தேசத்திலே இருக்கிறார்கள். நாம் இருக்கிற இந்த பட்டணத்திலே இருக்கிறார்கள். அநேக பரிசுத்தவான்கள் அலைச்சலோடே, கண்ணீரோடே, வேர்வையோடே, தியாகத்தோடே ஊழியம் செய்தபடியினால், ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜீவனையே கொடுத்தபடியினால், ரட்சிக்கிற அவருடைய கரத்தை அவர் ஏசாயா 59:1 நீட்டினபடியினால் அநேக நீதிமான்கள் நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறார்கள். ஏன்? உலகத்திலும் காணப்படுகிறார்கள். இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற நாம் சர்வவல்லமுள்ள ஆண்டவருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். சர்வலோக நியாயாதிபதி முன்பு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வெள்ளை சிங்காசனத்திலே வந்து ஒரு நாளிலே இந்த பூமியை நியாயம் தீர்க்கும் ஆண்டவருக்கு முன்பு கூட நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த ஒரு விசை மாத்திரம் நீர் என் தேசத்திற்காக இறங்கும், இந்த ஒரு விசை மாத்திரம் என் பட்டணத்திற்காக இறங்கும், இந்த ஒரு விசை மாத்திரம் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்களுக்காக நீர் இறங்கும் என்று கேட்க நாம் வந்திருக்கிறோம். லார்ட், ஒன்ஸ் அகைன், இன்னும் ஒரு முறை, எத்தனையோ முறை நீர் இறங்கி இருக்கிறீர். இந்த முறையும் எனக்காய், என் தேசத்திற்காய் நீர் இறங்க வேண்டும். நீர் அழிப்பீரோ? துன்மார்க்கனையும் நீதிமானையும் ஒரே விதமாய் நடத்துவது உமக்கு தூரமாய் இருப்பதாக. ஏன்? துன்மார்க்கனையும் நீர் ரட்சித்து உம்மண்டையிலே இழுத்து கொள்ளுவீராக. இந்த ஜெபத்தோடே வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த ஆபிரகாமை போல ஆண்டவரை அறிந்து, ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து, ஜனங்களை அறிந்து, ஜனங்களின் பாவங்களை அறிந்து, இறக்கப்பெற வேண்டிய ஜனங்களின் நிலைமையை அறிந்து, ஆண்டவரே நீர் இறங்குவீராக என்று கேட்போமாக. யோனா என்ற தீர்க்கன், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் அழிந்தால் கூட பரவாயில்லை என்று இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு இறங்கினார். அவர் இரக்கம், உருக்கம், மனதுருக்கம், நீடிய சாந்தம் உள்ளவராக இருந்து அந்த நினிவே ஜனத்தை ரட்சித்த ஆண்டவர் இந்த நாட்களிலும் எல்லா தேசங்களையும் ரட்சிக்க நம்முடைய ஜெபம் அவசியம். நீதிமான்களுடைய ஜெபம் அவசியம். நீதிமானுடைய ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பலன் உள்ளது, அது பலன் உள்ளது, அது காரியங்களை மாறுதலாய் மாற்ற முடியும். The church will determine the destiny of the nation என்று சொல்லுவார்கள். தேசத்தின் தலைவிதியை கூட திருச்சபையின் ஜெபம் நிர்ணயிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே இந்த ஒரு விசை என் குடும்பத்திற்காக இறங்கும், இந்த ஒரு விசை என் பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும், இந்த ஒரு விசை என் திருச்சபைக்காக இறங்கும், திருச்சபைகள் திறக்கப்படுவதாக. இந்த ஒரு விசை என் தேசத்திற்காக இறங்குவீராக. இந்த வைரஸ் தாக்குதலில் இருந்து ஒரு விடுதலையை நீர் தந்தருள்வீராக. இந்த ஒரு விசை நீர் ஆசியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா கண்டங்களுக்கு நீர் இறங்குவீராக என்று நீங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். 5 கண்ட ஜனங்களுக்காக 5 காயம் ஏற்றவர், சாபங்களை சிலுவையில் சுமந்தவர், பாவத்திற்கு பரிகாரமாக தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினவர், இன்றும் அவர் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. உன் வார்த்தை, உன் ஜெபம், உன் இருதயத்தின் அந்தரங்க வேண்டுதலை கேட்க முடியாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஆண்டவரிடம் நீங்கள் கடந்து வாருங்கள், குடும்பமாய் வாருங்கள், தனித்து வாருங்கள். ஆண்டவரே இந்த ஒரு விசை நீர் இறங்கும் என்று கேட்கிற வேளையிலே, இந்த ஒரு விசை நாங்கள் பேச துணிகிறோம். நாங்கள் பேசக்கூடாது, ஆனால் நாங்கள் பேச துணிகிறோம். இந்த ஆபிரகாமை போல பின்பும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதர்களாக மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் மாறுதல்களை ஏற்படுத்துவார், அற்புதங்களை செய்வார். இரண்டாவதாக,
நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே, கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. உமது கோபம் என்மேல் மூளாதிருப்பதாக. இந்த ஆண்டவனை மனிதர்கள் பலவிதமாக நினைக்கிறார்கள். ஆண்டவர் அன்புள்ளவரா என்றால் ஆண்டவர் அன்புள்ளவர். Love is God. God is love. அன்பே வடிவமானவர் ஆண்டவர். ஆனால் ஒரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். இந்த கிதியோனுடைய உள்ளத்திலே அவனுடைய கையினால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும் ஒரு வைராக்கியம் அவனுக்குள் இருந்தது. வல்லமை உள்ளவர்களுக்கு வல்லமையை கொடுக்கிற இந்த உலகத்திலே வைராக்கியம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் வல்லமையை, அழைப்பை கொடுக்கிறார். ஒரு மோசே தன்னுடைய ஜனங்களின் மேல் கரிசனை உள்ளவராக, கன்சர்ன் உள்ளவராக இருந்த வேளையிலே கர்த்தருடைய அழைப்பு அவருக்கு வந்தது. ஒரு சிமியோன் இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக காத்திருந்த வேளையிலே அந்த ரட்சிப்பை அவன் கண்டான். இங்கே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்திலே கிதியோன் என்பவன், அவனை பற்றி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய உள்ளத்திலே வியாகுலம் இருந்தது, அவனுடைய உள்ளத்திலே கேள்விகள் இருந்தது. அவனுடைய உள்ளத்திலே 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? இன்னும் திருச்சபையிலே ஒரு கூட்டம் ஒரு லெதார்ஜிக்கலா ஏனோ தானோ என்று இருக்கும்போது இன்னொரு கூட்டம், எங்கே ஆதி சபையிலே நடந்த அற்புதங்கள்? எங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிற்கு அற்புதங்களை செய்த தேவனுடைய வல்லமைகள் எங்கே என்று கேட்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த 2வது கூட்டத்தில் நீ இருந்தால் பாக்கியவான். ஒரு 1வது கூட்டத்தில் ஒரு சாப்பாட்டிற்காக, ஒரு இம்மை நன்மைக்காக வாழ்வாய் என்றால் இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்ற வைராக்கியம், பாரம் உனக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவரே, ஆதி காலத்தில் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? எங்களை இந்த மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தீரோ? எங்கள் தேசத்தை ஒரு சின்ன வைரஸ் உடைய கையில் நீங்க ஒப்பு கொடுப்பீங்களாப்பா? எங்களுடைய தேசத்தை கர்த்தரை மதிக்காதவருடைய கரத்தில் நீர் ஒப்பு கொடுத்து விடுவீரா? தேவனுக்கு விரோதமான வல்லமையிடத்திலே நீர் ஒப்பு வித்து விடுவீரோ என்ற கேள்வியோடு இருக்கிற ஜனமே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடே இருக்கிறேன். கிதியோனே, நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். வேதத்திலே பலர் பராக்கிரமசாலிகளாக இருந்தார்கள். அவருடைய மறுபக்கத்தை பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் அவனோடே இருந்தார். யோசேப்பு ஒரு பராக்கிரமசாலி, கர்த்தர் அவனோடே இருந்தார். தாவீது ஒரு பராக்கிரமசாலி, சென்ற இடங்களிலெல்லாம் வெற்றி பெற்றான், யுக்தியாய் நடந்தான், கர்த்தருடைய யுத்தங்களை அவன் நடத்தினான், கர்த்தர் அவனோடே இருந்தார். இங்கே கிதியோன் ஒரு பலவீனப்பட்டவனைப் போல அவனுடைய வாழ்க்கை துவங்கினாலும், கேள்வியோடு ஒரு வாழ்க்கை துவங்கினாலும், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆனால் அவனுக்குள் கேள்வி இருந்தது. எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதம் எங்கே? இன்று இந்த வார்த்தையை கேட்கிற உனக்குள் அந்த வார்த்தை இருக்கும் என்றால் கர்த்தர் அந்த வார்த்தைக்கு பதில் கொடுப்பார். இன்னும் உன் வாழ்வை சற்று முன்னேற்றத்துடன் நடத்த அவர் கிருபை தருகிறவராக இருக்கிறார். 36ஆம் வசனத்திலே கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால், அவன் ஒரு அற்புதத்தை கேட்கிறான், ஒரு அடையாளத்தை கேட்கிறான். வேதத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்கள், என்னை சோதித்து பாருங்கள். மல்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை சில காரியங்களிலே நீங்கள் வஞ்சித்தீர்களே, ஆனால் என்னை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவரோடு வழக்காட நாம் மண்ணோடு,
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த பனியைப் போல வெண்மையாகும், பஞ்சை போல அது வெண்மையாகும். உன்னுடைய இருதயம் ஒரு திருக்குள்ள இருதயமாக இருக்கலாம். உன்னுடைய பாவங்கள் உன் வீட்டில் படுக்கை போட்டு இருக்கலாம். உன் பாவங்கள் உன் சமாதானத்தை திருடி இருக்கலாம். உன் பாவங்கள் உன்னையும் உன்னை படைத்த தேவனையும் விட்டு உன்னை தூரப்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வழக்காடுவோம் வாருங்கள். நீ ஆண்டவரிடத்திலே உன் பாவத்தை மறைக்காமல் அவைகளை அறிக்கையிட்டால் நீ மன்னிக்கப்பட்டு நீ நீதிமானாக மாற்றப்படுவாய். அங்கே அவன் இந்த காரியத்தில் சோதிக்கிறான். நீர் என்னோட இருப்பீர் என்றால் ஒரு அற்புதத்தை செய்யும். அந்த வேளையிலே கர்த்தர் 37ஆம் வசனத்திலே ஒரு அற்புதத்தை செய்தார். நேரம் அனுமதியாதபடினால் நான் சொல்லுகிறேன். திரும்பவும் அவனை அவர் பக்கத்தில் வரும்போது, அவன் பக்கத்தில் ஆண்டவர் வரும்போது அவன் திரும்பவும் கேட்கிறான், இன்னும் ஒரு முறை நான் உம்முடைய அற்புதத்தை சோதிக்கிறேன் என்பதை போல இன்னும் ஒரு விசை நான் சோதனை பண்ணட்டும் என்று சொல்லி, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே 40ஆம் வசனத்தை பாருங்கள். தேவன் அன்று ராத்திரியிலே அவன் எதிர்பார்த்த அற்புதத்தை செய்து, தேவன் உயிருள்ளவர், தேவன் முழு உலகத்தையும் ஆளுகிறவர், தேவனை தேடுகிறவர்களுக்கு, தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களுக்காக தேவன் இறங்கி அற்புதம் செய்கிறவர், எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் கைகளினாலே இஸ்ரவேலை ரட்சிக்கப் போகிறேன் என்பதை இந்த இடத்துல விளங்க பண்ணினார். ஆண்டவர் தான் ரட்சிக்க வேண்டும். அவனோடு 32,000 பேர் அதன் பின்பு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை கொண்டு அவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ரட்சிப்பின் கரத்தை கிதியோனுடைய கரத்தின் மூலமாக ஒரு 300 பேரை அவனுக்கு உதவியாக கொடுத்து அங்கே அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பு அவர் செய்த காரியம், அந்த தோல் மேல் பனி பெய்தது. ஒரு வேளையிலே பூமி முழுவதும் பனி. ஆனால் அடுத்தவன் கேட்கிறான், இந்த தோளின் மேல் பனி பெய்திருக்க வேண்டும். அவன் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார். பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு நீ கேட்கும்போது நீ பெற்றுக்கொள்ளுவாய். பனியை மட்டும் பொழிகிறவர் அல்ல, அவர் அக்கினியையும் போடுகிறவர். லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே, அக்கினியை போட வந்தேன், அந்த அக்கினி இப்பொழுதே பற்றி எரிகிறது என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே பாவங்கள் பகிஷ்கரிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய அக்கினி இறங்கியே ஆக வேண்டும். நம்முடைய பலி, நம்முடைய வாழ்வு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய அக்கினி எரிந்து வானத்திலிருந்து நம்முடைய வாழ்வின் காரியங்கள் அங்கீகரிக்கப்படவும் தேவனுடைய அக்கினி நமக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் இன்னைக்கு இந்த வைரஸ்னால் எவ்வளவோ பிரச்சனை. கர்த்தர் தன்னுடைய கையை நீட்டினால், தன்னுடைய விரலை நீட்டினால், தன்னுடைய அக்கினியை போட்டால் அவைகள் ஆரம்பித்த இடம் கூட தெரியாத அளவிற்கு கர்த்தர் மாறுதல்களை செய்ய முடியும். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? ஏதோ ஒரு ஊழியரோடு மட்டும்தான் நீர் இருப்பீரா? இல்லை என்றால் எங்கள் சபையின் போதகர் மூலமாக மட்டும்தான் நீர் அற்புதத்தை செய்ய முடியுமா என்று கேட்பாய் என்றால், ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ வைராக்கியத்தோடு இருப்பாய் என்றால், ஒரு கிதியோனைப் போல நீ இருப்பாய் என்றால், ஒரு மோசேயைப் போல இருப்பாய் என்றால், ஒரு ஆபிரகாமை போல இருப்பாய் என்றால், உன்னோடு நான் இருப்பதை இந்த உலகம் அறியும் என்று ஆண்டவர் சொன்னார். யோசுவாவிடத்திலே ஆண்டவர் வருகிறார். மோசேயை ஜனங்கள் நம்பினார்கள். மோசேயை தங்களுக்கு தலைவர்களாக ஒரு பக்கம் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் இருந்த ஒரு வாலிபனாகிய யோசுவாவை அவர்கள் அங்கீகரித்தார்களா என்று தெரியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் இறங்கி வந்தார். மோசேயோடு இருந்ததை போல யோசுவாவாகிய உன்னோடும் நான் இருப்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்று சொல்லி அவர் அற்புதங்களை செய்தார். யோர்தானை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். ஒரு யோசுவாவிற்காக இந்த நாளிலும் என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு தேவன் இருப்பதை
இந்த உலகம் அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் இருப்பதையும் உலகம் அறிய வேண்டும். உன்னோடு, திருச்சபையோடு, ஊழியர்களோடு, விசுவாச குடும்பங்களோடு தேவன் இருப்பதை இந்த காலத்திலே உலகம் அறிய செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் அதன் பலனை மறுதலியாமல், அதன் பலனை மறுதலியாமல், அதன் வல்லமையை மறுதலியாமல், அதன் நற்குணங்களை மறுதலியாமல் காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே என்னை கொண்டு உன்னோடு பேசுகிறார். ஒரு கிதியோனை போல இன்னும் ஒரு விசை, just once, O Lord, once more, Lord, let me speak just one more, I will speak but once more என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் உத்தரவு அருளுகிறவராக இருக்கிறார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மனோவா என்ற ஒரு பக்தனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மனோவா prayed to the Lord, "Oh my Lord, please let the man of God whom you send come to us again and teach us." ஒரு விசை கூட உம்மால் அனுப்பப்பட்ட உம்முடைய வார்த்தையுள்ள தேவனுடைய தூதனானவர் எங்களுக்கு போதிப்பாராக. இன்று நாம் தேவனுடைய போதனையை விரும்புகிறோமா? தேவனுடைய போதனையை கேட்கிறோமா? தாயுடைய போதகத்தை கேட்கிறோமா? உன் தந்தையுடைய போதகத்தை நீ கேட்கிறாயா? இல்லை என்றால் உன் திருச்சபையின் போதகருடைய வார்த்தைகளை நீ கேட்கிறாயா? கேட்பாய் என்றால் நீ பாக்கியவானாயிருப்பாய். உன் தாயின் போதகத்தை தள்ளிவிடாதே, தேவனுடைய போதகத்தையும் மறந்து விடாதே. இந்த மனோவா உடைய வயதான காலத்திலே கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உனக்கு ஒரு கற்ப பிறப்பு. அவன் தான் சாம்சன். நீங்கள் பைபிளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அப்போ அதற்கு அவன் பொருளாதார உதவிகளை கேட்கவில்லை. நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த பிள்ளையை உமக்காக வளர்க்க, அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய ஞானத்தை, அந்த பிள்ளையை நசரேயனாக வளர்க்க எனக்கு கிருபை தாரும், இல்லை என்றால் போதகத்தை தாரும் என்று அவர்கள் கேட்டார்கள். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு. மோசே அழகுள்ளவன் தான், ஆனால் அவன் தேவனுக்கு வேண்டும். இந்த மோசே ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்தவன் தான், ஆனால் அது ஆண்டவருக்கு வேண்டும். இந்த மோசே நைல் நதியில் அமிழ்த்தப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டியவன் தான், ஆனால் அந்த மோசே தேவனுக்கு வேண்டும், ஆண்டவனுக்கு வேண்டும். அந்த மோசே அழிக்கப்படத்தக்கவன் தான், ஆனால் ஆண்டவருக்காக அவன் பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் அந்த 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு என்று சொல்லுகிறார். இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக ஆண்டவரிடத்தில் ஒரு விசை எதையெல்லாம் கேட்டிருக்கிறீங்க? இல்லை என்றால் பல விசை எதை கேட்டீர்கள்? எல்கேஜி அட்மிஷனை கேட்டவங்க உண்டு, எனக்கு தெரியும். அதுக்காக ஊரை விட்டு ஊர் போனவங்க உண்டு, அது தெரியும், ஒரு எல்கேஜி அட்மிஷனுக்காக. ஆனால் அந்த பிள்ளையுடைய ஆத்துமா அதை காட்டிலும் விலையேற பெற்றதல்லவா? அதற்காக நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீர்கள்? இன்னைக்கு ஒரு பிள்ளைய அமைதியாக மாற்றணும்னா ஒரு மொபைல் ஃபோனில் ஒரு ரைம் ஆன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம போயிடுறோம். அந்த பிள்ளை மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி விடுகிறது, கேட்ஜெட்ஸ்க்கு அடிக்ட் ஆகி விடுகிறது. ஆனால் ஆண்டவரிடத்திலே நாம் பலனை கேட்கிறோமா? 147ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே அவர் உன் தாழ்பாள்களை பலப்படுத்தி, அவர் உன் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்திலே உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் மதில்களை எடுப்பிக்கிறார், பிரமாணங்களை வெகு தூரம் பரவும்படி செய்கிறார். ஆனால் உங்கள் குடும்பத்தை கட்டுவதில், உங்கள் பிள்ளைகளை கட்டுவதில் ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? கேட்டிருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இல்லை என்றால் இந்த நாளில் தானே நீங்கள் கேளுங்கள். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தின் தாழ்பாள்களை நீர் பலப்படுத்தும், என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், கர்த்தருடைய போதகத்திலே வளர்க்க நீர் எங்களுக்கு பலன் தாரும், கிருபை தாரும் என்று கேளுங்கள். இன்னைக்கு எதையோ கற்றுத்தர விரும்புகிறோம். ஒரு நார்மல் மேத்ஸ், அதில் நல்லா ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அபாக்கஸ் ட்ரைனிங், இன்னும் அது முன்னேறணும்னு விரும்புகிறோம்.
நல்லது தான். ஆனால் அபேக்கஸை காட்டிலும் ரட்சிப்பு நல்லது. என் பிள்ளை டான்ஸ் ஆடும், ஆர்கன் வாசிக்கும். ஆர்கன் வாசிக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த ஆர்கனை காட்டிலும், அதை வாசிப்பதை காட்டிலும் கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள அந்த பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்தால் நல்லது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். 24ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படி வீட்டை கட்டுவது, எப்படி கர்த்தருக்காக காரியங்களை செய்வது. Father and mother must have the conscience to brought their children to the Lord. அவங்களை ஆண்டவர் அண்டையிலே கொண்டு போய் வளர்ப்பதிலே, ஆண்டவரை நோக்கி கொண்டு போய் வளர்ப்பதிலே பழகி கொள்ள வேண்டும். இம்மையின் நன்மைகள் அவருக்கு வேண்டும், இம்மையின் படிப்புகள் அவருக்கு வேண்டும், அழகு வேண்டும், யுக்தி வேண்டும், எல்லாம் நல்லது தான். Wise as serpent, ஒரு வினாவை போல அவர்கள், ஒரு பாம்பை போல அவர்கள், பாம்பை போல வினா உள்ளவர்களாக வளர வேண்டும். ஆனால் புறாவை போல கபடற்றவர்களாகவும் வளர வேண்டும். இந்த உலகத்திலேயும் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக சிங்காசனத்திலே இருக்கிற ஆண்டவர் விரும்புகிறபடி அவர்கள் வாழ வேண்டும் என்றால் இந்த நாட்களிலே பெற்றோர் செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஆண்டவரே இந்த ஒரு விசை. You must pray to the Lord, oh my Lord, teach us. Please let the man of God whom you send come to us again and teach us. உம்முடைய தேவனுடைய மனிதர்கள் என் பிள்ளைகளுக்கு போதிக்கட்டும், உம்முடைய வார்த்தைகள் என் பிள்ளைகளுக்கு போதிக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடே பேசுவார். உங்கள் வாசல்களை அவர் ஆசீர்வதிப்பார், உடைய நிலைகளை அவர் ஆசீர்வதிப்பார், உடைய வீட்டை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்கள் தாழ்பாள்களை, குடும்பத்தின் தாழ்பாள்களை பலப்படுத்தி விக்கினங்கள் வராமல், நஷ்டங்கள் வராமல், ஆன்மீக நஷ்டங்கள் வராமல் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்க கிருபைகளை தருவார். இந்த நாளிலே ஒரு ஆபிரகாமை போல உறவினர்களுக்காக நிற்க பழகிக் கொள்ளுங்கள், தேசத்திற்காக நிற்க பழகிக் கொள்ளுங்கள். ஒரு கிதியோனை போல தேவன் என்னை பயன்படுத்தட்டும், தேவன் என்னோடு இருப்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும், என் கையினாலே ரட்சிப்பை இந்த பட்டணத்திலே நீர் உண்டு பண்ணும் என்று காத்திருக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். யாருடைய ரட்சிப்புக்காகவோ அல்ல, உங்கள் மூலமாக ரட்சிப்பு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் தான் கர்த்தர் கையில் உள்ள புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக போரடிப்பதற்கு, புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு தொற்காலின் ஊசி கூட தேவனுடைய ராஜ்யத்திற்கு உதவியாக இருந்தது. இன்று உங்களுடைய வாழ்க்கை எப்படி? ஒரு தாவீதுடைய கவனிலே உள்ள 5 கற்களும் பிரயோஜனமாக இருந்தது. அதிலே உள்ள ஒரு கல் ஒரு கோலியாத்தை முறியடித்தது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த திறமைகள் தேவனுக்காக பயன்படுகிறதா, உலகத்திற்காக பயன்படுகிறதா? தேவன் கொடுத்த பொருளாதார நன்மைகள் உலகத்திற்காக பயன்படுகிறதா, இல்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பயன்படுகிறதா? கர்த்தர் உனக்கு கொடுத்த கண்ணீர் உனக்காக பயன்படுகிறதா, சாதிப்பதற்காக உலகத்தில் எதையோ, இல்லை என்றால் தேவனுக்காக அது பயன்படுகிறதா? ஆத்துமாக்களை தாரும் என்று கேட்டு இருக்கிறாயா? எங்கள் இந்திய ஜனங்களை சந்தியும் என்று நீ கேட்டு இருக்கிறாயா? எல்லா வளங்களும் நிறைந்தது இந்த இந்திய தேசம், பாரத தேசம். ஆனால் இன்றும் 3 முறை உணவு உட்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். யார் இந்த தேசத்திற்கு காவலாளி? நான் என் சகோதரனுக்கு காவலாளியா என்ற கேள்வியோடு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருப்பாய் என்றால் கர்த்தர் உன் மனக்கண்களை திறப்பாராக, உனக்கு கிருபை தருவாராக. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் ஆண்டவரே இந்த ஒரு விசை இறங்கும் என்று கேட்க கிருபை தருவாராக. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தகப்பன் மனோவாதான் இந்த ஒரு விசை என்று கேட்டது மட்டுமல்ல, அங்கே நாம் பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்று சிம்சோன் ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். ஓ லார்ட்,
God, remember me. I pray, strengthen me. I pray just this once, oh God. நான் அந்த ஒரு முறை கேட்கிறேன். Once again I am asking this prayer from my heart. என்னுடைய இருதயத்திலிருந்து கேட்கிறேன். இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை, இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும். என் கண்கள் என் பாவத்தினால் பிடுங்கப்பட்டு விட்டன. என் வாழ்க்கையில் அடிமைத்தனம் என் பாவத்தினால் வந்துவிட்டது. ஆனால் எனக்குள் அழைப்பு இருக்கிறதே, எனக்குள் தேவன் கொடுத்த கிருபை வல்லமை இருக்கிறதே. ஆகவே இந்த ஒரு விசை என்னுடைய ஜீவனுக்கு ஈடாக கூட, உம்முடைய ஜீவனுக்கு ஈடாக லட்சங்களை கேட்கலாம். ஆனால் அங்கே சாம்சன் அவனுடைய ஜீவனுக்கு ஈடாக, அவனுடைய 2 கண்களுக்கு ஈடாக அவன் கேட்கிறான், இந்த பெலிஸ்த ஜனங்களை. இந்த நாட்களிலும் உன்னுடைய வாழ்க்கையிலே பாவங்களினால் ஒரு இருளின் அந்தகார நிலைமைக்குள்ளே வந்திருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே இந்த அந்தகாரத்தில் இருந்து என்னை தூக்கிவிடும் என்று கேளுங்கள். முதலாவது, அந்தகார இருளில் உள்ள ஜனங்கள், மரண இருளின் தேசத்தில் உள்ள ஜனங்களை கூட ஆண்டவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கூடுமானால் விடுவி என்று சொல்லி இருக்கிறார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதா, எது எளிது என்று நீங்கள் வேதத்திலே பார்ப்பீர்கள் என்றால் 2 ஆண்டவருக்கு எளிது. படுக்கையையும் அவர் மாற்ற முடியும், பாவத்தையும் அவர் மாற்ற முடியும். இன்னைக்கு படுக்கையை பணம் மாற்றி விடுகிறது. படுக்கையை வைத்தியர்கள், உண்மையான வைத்தியராக இருந்தால் படுக்கையை மாற்றுறாங்க, இல்லைன்னா படுகொலிக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் படுக்கையை மாற்றுவார், பாவத்தையும் அவர் நீக்குவார். இந்த வேளையில் கிதியோன் வந்ததை போல, ஆண்டவரே நீர் அந்த பெலிஸ்த ஜனங்களை ஒரு கிதியோனுடைய வாழ்க்கைக்காக கொடுத்தீரே, அதே போல எத்தனையோ பரிசுத்தவான்கள் எங்கள் தேசத்தில் ஊழியம் செய்திருக்கிறார்கள். எத்தனையோ பேருடைய அலைச்சல், எத்தனையோ பேருடைய கண்ணீர், எத்தனையோ பேருடைய தியாகம், ஏன் உமது ஜீவனுக்கு ஈடாகவும் நீர் ஜனங்களை தாரும் என்று கேளுங்கள். அங்கே சிம்சோன் கண்கள் தெரியாத நிலையிலும் இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று கேட்டான். அவன் செயின்ட், அவன் கட்டப்பட்டு இருக்கிறான். அவைகளின் நடுவேயும் ஜனங்களை தாரும் என்று கேட்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சொந்த ஜனங்களை கர்த்தரிடத்தில் கேட்டான். அவன் கட்டப்பட்டவனாக இருக்கும் போதும் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறான், இந்த கட்டுதல் நீங்குதலாக மற்ற எல்லா நிலைமையிலும் என்னை போல ஒரு பாவமற்றவனாக, ஒரு தரிசனம் உள்ளவனாக, ஒரு இரட்சிப்பை பெற்றவனாக மாற வேண்டும் என்று அவன் விரும்பினான். நீங்கள் மாறுகிறீர்களா? நீங்கள் கேட்கிறீர்களா? ஆத்துமாக்களை கேட்கிறீர்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் அந்த 2 தூண்களுக்கு நடுவே நின்று, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தூண்களை அவன் பலமாய் சாய்த்தான். அவனால் அவன் ஜீவன் இருக்கும்போது, பலன் இருக்கும்போது அவன் பெற்ற அநேகருடைய ஜீவனை பார்க்கிலும் அவன் மரித்த வேளையிலே அநேக ஜீவனை அவன் பெற்றுக்கொண்டான். அதை நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும். அதை நான் விவரித்து சொல்லவில்லை. இன்னைக்கு உலகத்தில் பல காரியங்கள் பில்லர்ஸை போல இருக்கு. உலக ஞானம், தவறான அரசியல், மனிதர்களுக்கு உதவி செய்யாமல் பணத்திற்கு வாழுகிற அரசியல்கள் முழு உலகத்திலும், மேலை நாடுகளிலும் கூட லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் பாவம், பாரம்பரியம், பல காரியங்கள் இந்த உலகத்தை தாங்கி நிற்பதை போல இருக்கிறது. ஆனால் ஒரு சாம்சனை போல, ஒரு சிம்சோனை போல, ஆண்டவரே என்னை இந்த ஒரு விசை நினைத்தருளும். ஓ லார்ட் காட், ரிமெம்பர் மீ, என்னை நீர் நினைத்தருளும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை நினைத்தருள்வார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் ஜனங்களை தருவார். இந்த அடைக்கப்பட்ட நாட்களுக்கு பின்பு உலகம் பொருளாதார வீழ்ச்சியை எதிர்நோக்கி இருக்கிறது.
இல்லை என்றால் வியாதியோடு நீ பழகி கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஊழியனாகிய நான் சொல்லுகிறேன், அநேகரை கர்த்தர் கொள்ளை பொருளாக அவர் தருவார். தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி திரும்புவார்கள். இருளின் வல்லமைக்காக வாழ்ந்தவர்கள், ஒரு சாராயத்தை கூட, ஒரு சுருட்டை கூட கடவுளா மதிக்கிறவர்கள். இந்த வார்த்தையை நன்றாக கவனிச்சுக்கோங்க. ஒரு சாராயத்தை படைத்து கடவுளை வழிபடுகிற ஒரு தேசத்திலே நாம் இருக்கிறோம். ஆனால் சாராயம் கடவுள் அல்ல. சாராயம் கடவுளுக்கு காணிக்கை அல்ல. என் இருதயமே காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும். என் வாழ்வே காணிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும். பரிசுத்தமானது கர்த்தருடைய ஆலயத்திலே நித்திய நாட்களாக அலங்காரமாக இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளுகிற ஒரு ஜனத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை நினைத்தருளும். இறுதியாக யூதாவின் புத்தகம். வேதத்தை நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்கன்னா அதில் கடைசி புத்தகத்துக்கு முந்தின கடைசி பகுதிகளில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா என்ற ஆண்டவராகிய இயேசுவுடைய சகோதரன். ஆண்டவராகிய இயேசு மரியாளுடைய கற்பத்திலே பரிசுத்த ஆவியினாலே உற்பவிக்கப்பட்டு அவர் பிறந்தார். அதன் பின்பு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அநேக பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் ஒருவர் தான் யாக்கோபு, இன்னும் ஒருவர் இந்த யூதா. இந்த யூதா கர்த்தருடைய வார்த்தைகளை எழுதும்போது, ஒரு விசை உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஒரு முழு பைபிளில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை சில புத்தகங்களுக்குள்ளே பார்க்க முடியும். அதை ஒரே ஒரு சாப்டரில் பார்க்கணுன்னு அந்த யூதா நிருபத்தில் பார்க்கலாம். இந்த யூதா நிருபத்தை எழுதி வைத்தது யூதா மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து எழுதியிருக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. The brother of Jesus, Judah, wrote to exhorting you to contend earnestly for the faith which was once for all delivered to the saints. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்திற்காக அவர்கள் போராட வேண்டும் என்று அவர் இதை ரெக்கார்ட் பண்ணி வைத்திருப்பதை நான் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் பாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், பழைய நியாய தீர்ப்புகள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. யூதா நிருபத்தில் the characteristics of the holy man, ஒரு பரிசுத்த மனிதனுடைய, இல்லை என்றால் பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. Then the future judgment, வரப்போகிற நியாய தீர்ப்பு. He defending against false teachers. இன்னைக்கு அநேக அந்தி கிறிஸ்துகள் தோன்றிக் கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம். இயேசுவை மறுதலிக்கிறார்கள், கிருபையை மறுதலிக்கிறார்கள், பரிசுத்தத்தை மறுதலிக்கிறார்கள், ஜெபத்தை மறுதலிக்கிறார்கள், உண்மையான ஊழியர்களை மறுதலிக்கிறார்கள், பொய்யான தீர்க்க தரிசனங்களை அணைத்துக் கொள்ளுகிறார்கள், மாயையான ஊழியங்களுக்கு பின் செல்லுகிறார்கள். But he wrote the duty of a Christian. ஒரு பரிசுத்தவான், ஒரு கிறிஸ்தவனுடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல எழுதியிருக்கிறார். அவருக்குள் இருந்த ஒரு காரியம், இந்த ஜனங்கள் தங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஆகவே நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வந்தது. அவரை சில இடத்துல ஆண்டவனாக பார்த்தார்கள். நீங்க தான் ஆண்டவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு காரியங்கள் இருந்தது. ஆனால் பல வேளைகளில் அவர் தாக்கப்பட்டார், பல பிரச்சனைகளினூடே வந்தார். ஆனால் விசுவாசத்தை அவர் விட்டு கொடுக்கவில்லை. அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா இயேசுவை பார்க்கணும். அவருக்கு என்ன ஆசைனா இயேசுவோட இருக்கணும். ஆனால் இன்னொரு ஆசை என்னன்னா, அந்த நான் காணப்போகிற இயேசுவை, நான் தொட்டு பார்க்க போகிற இயேசுவை
இவர்களும் கண்டுகொள்ள வேண்டும். இந்த திருச்சபை கண்டுகொள்ள வேண்டும். இந்த திருச்சபையின் மூலமாகத்தான், கர்த்தருடைய சரீரமாகிய சபை மூலம்தான் எல்லா காரியங்களும் செய்யப்படும் என்று அறிந்திருந்தபடியினாலே அதற்காக அவன் நான் இன்னும் சில காலம் இந்த பூமியிலே வாழட்டும் என்ற ஒரு நிலைமையோடு வாழ்ந்தான். பரலோகத்தில் இருப்பதுதான் அவனுடைய ஆசை. ஆனால் ஜனங்கள் பரிசுத்தமாக வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனுடைய ஜனங்களாக இருக்க வேண்டும். அதற்காக திருச்சபைகள் கட்டப்பட வேண்டும். ஆகவே அவன் திருச்சபைகளுக்கு தன்னுடைய நிருபங்களை எழுதுகிறவனாக, திருச்சபைக்காக தன்னை செலவு பண்ணினவனாக இருந்தான். அதோடே அவன் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினான். I have fought the good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்றவன் சொன்னான். I have finished the race. என் ஓட்டத்தை நான் முடித்தேன். I have kept the faith. நான் என் விசுவாசத்தை பாதுகாத்துக் கொண்டேன். இன்று கிறிஸ்தவர்கள் எவ்விதம் இருக்கிறீர்கள்? என் வார்த்தையை கேட்கிற நபர்களே, ஆசீர்வாதங்கள் வரும்போது ஆண்டவரை நாம் மறுதலிப்பது இல்லை. பலர் அதிலும் மறுதலிக்கிறவர்கள் உண்டு. நன்மையான காரியங்கள் வரும்போது நாம் விசுவாசத்தை மறுதலிப்பதில்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு இருளின் பள்ளத்தாக்கு, ஒரு போராட்டத்தின் களம், இல்லை என்றால் ஒரு போராட்டத்தின் காலம் வரும்போது சில வேளைகளிலே நாம் மறுதலித்து விடுகிறோம். எல்லா நிலைமையிலேயும் நீங்கள் ஆண்டவரை மறுதலியாமல் இருக்கிறீர்களா? ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, ரட்சிப்பிற்காக, இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்ட அந்த வெளிச்சத்திலே நடப்பதற்காக, அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவதற்காக அந்த விசுவாசத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டீர்களா? ஒரு முறை ஒரு சம்பவம், 4 நேரி என்று தமிழ்நாட்டிலே ஒரு பகுதி இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு மெஜிஷியன், ஒரு மந்திரவாதி, அநேக அற்புதங்களை செய்யக்கூடியவர் மந்திரவாதத்தால். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் மற்ற சில ஆவிகளின் மூலமாக செய்கிறவர். அவர் ஒரு நாளிலே ஒருவர் பிரசங்கம் பண்ணும்போது கவனித்து கொண்டிருந்தார். ஒரு கிறிஸ்தவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கம் அவரை தொட்டது. அவருடைய இருதயத்தை தொடவில்லை, அவருடைய அறிவை தொட்டது. அவர் பார்த்தார், ஆனால் இன்று இத்தனை ஜனங்களுக்கு முன்பாக நான் அவரை சந்திக்க வேண்டாம் என்று சொல்லி, ஆனால் அவரை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒரு நாள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அந்த மெஜிஷியன் இறங்கும்போது அந்த ஊழியர், கிறிஸ்தவ ஊழியரும் இறங்கினார். அந்த கிறிஸ்தவ ஊழியர்கிட்ட போய் சொல்லியிருக்கார், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, இயேசு தான் ஆண்டவர் நீங்கள் சொல்கிறீங்க, குட், அதனால்தான் ரட்சிப்பு, அதை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் உலகம் உங்களுக்கும் பின் செல்லவில்லை, என்னையும் முழுமையாக பின் செல்லவில்லை. நாம் ஒன்று செய்வோம், நாம் 2 பேரும் இணைந்து இந்த பகுதியிலே ஊழியம் செய்வோம். நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லுங்க, நான் பின்னாடி இருந்து சில சித்து வேலைகளை செய்கிறேன். உலகம் நம்மை 2 பேரையும் அது அணைத்து கொள்ளும், நம் பின் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அப்பொழுது அந்த வேஷ்டி கட்டின ஒரு சாதாரண ஊழியர், மதுரையில் நரிமேடு என்ற இடத்துல ஊழியம் செய்த ரெவரண்ட் எஸ். ஸ்டீஃபன் அவர்கள் தான் அவர் சொல்லியிருக்கிறார், நோ பிரதர், நான் அதை செய்ய விரும்பவில்லை. நான் இயேசுவுக்காக பிரசங்கிப்பதற்கு மட்டுமல்ல, பாடுபடவும் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். உலகம் என்னை கண்டிப்பாய் அங்கீகரிக்க வேண்டும் என்று அல்ல, ஆனால் கர்த்தர் என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை விட்டு கடந்து சென்றார். அவன் செய்த காரியம், அவருக்கே விரோதமான பில்லி சூனியங்களை அவன் செய்தான். பின்பு நடந்த காரியம் என்ன தெரியுமா? அந்த ஊர் மக்களாலேயே அவனுக்கு அழிவு வந்தது. எந்த ஊரிலே அவன் அநேகருக்கு நஷ்டங்களை உண்டு பண்ணினானோ, ஆவிகளின் உதவியினால், இருளின் வல்லமையினால் அற்புதங்களை செய்தானோ, மனிதருடைய சமாதானத்தை கெடுத்தானோ, அவர்களே அவனை கெடுத்தார்கள், அழித்தார்கள். ஆனால் அந்த ரெவரண்ட் எஸ். ஸ்டீஃபன் என்ற ஊழியர் அநேக ஆண்டுகள் மதுரையில் அவர் ஊழியம் செய்தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த ஊழியருடைய வாழ்வை நான் கவனிச்சிருக்கிறேன். எல்லா நாளும் அவருடைய படுக்கை ஒரு ரோஜா படுக்கையாக அல்ல, முட்களின் பாதை, கற்களின் பாதை, கற்களை மக்கள் எரிகிற பாதை. அவருடைய ஜெபத்திற்காக வந்தார்கள், ஆனால் அவருடைய குடும்பத்தை வெறுத்தார்கள். அவைகளுக்கு நடுவேயும் அவர் இறுதி வரை சாட்சியாக இருந்தார். அவருக்கு கொடுத்த விசுவாசத்தை பாதுகாத்து கொண்டார். டிஜிஎஸ் தினகரன் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், தனக்கு கொடுத்தப்பட்ட விசுவாசத்தை கடைசி வரை அவர் பாதுகாத்து கொண்டார். இன்னும் எத்தனையோ ஊழியர்களை
சரல் நவ்ரோஜ், இன்னும் எத்தனையோ ஊழியர்களை சொல்லலாம். அவர்கள் எல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். ஓரல் ராபர்ட்ஸ், பில்லி கிரஹாம், டி.எல். ஆஸ்பர்ன், மாரி செர்லோ போன்றவருடைய வாழ்வை எல்லாம் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லா நாட்களும் அவர்களுக்கு ரோஜா படுக்கை அல்ல. ஆனால் தங்கள் விசுவாசத்தை அவர்கள் காத்து கொண்டார்கள். ஒரு விசை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. இன்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்லையா என்று தெரியவில்லை, மக்களை இழுத்து கொள்ளும்படி சிலர் ஊழியம் செய்கிறார்கள். தவறான பக்கம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேல் டார்ச் அடித்து அதன் பக்கம் ஜனங்களை இழுத்து கொள்ளுகிறார்கள். அந்த ஒரு ஊழியர் சொன்னார், மெர்மைட் ஸ்பிரிட், அதாவது கடல் கண்ணி என்ற ஒரு ஆவியின் மூலமாக ஜனங்களை வஞ்சிக்கிற அநேக ஊழியர்கள் தமிழ்நாடு பெங்களூரில் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரத்தோடு அவர் பேசினார். இன்னைக்கு அதற்கு பின் செல்லுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் உண்மை, ஆனால் உண்மையான தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசிகள் மூலமாக வரும், அது நிறைவேறும். அது ரொம்ப அழகான டோனில் வரும்னு சொல்ல முடியாது. அது எப்பவுமே உங்களுக்கு சோப் போடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது உங்களை எச்சரிக்கும், ஆனால் அது உங்களை கட்டுவிக்கும். வேதம் உங்களோடு பேசும். வேதம் ஒரு தீர்க்க தரிசனம். Where there is no vision, the people will perish. தமிழிலே தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே தரிசனம் இல்லாத இடம் என்று தான் அது பொருள். அந்த தரிசனம் உள்ளவனுக்கு தீர்க்க தரிசனம் இருக்கும். இன்று வேதம் உங்களோடு பேசுகிறதா? உங்கள் திருச்சபையின் ஊழியர் பேசும் வார்த்தை உங்களோடு பேசுகிறதா? இப்பொழுது நான் கேட்கிறேன், இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும், உம்மோடு பேசுகிறேன், இந்த வார்த்தை உன்னோடு பேசுகிறதா? இல்லை என்றால் நான் அறிந்த பகுதி தானே என்று அதை விட்டுட்டு நீ போறியா? கர்த்தர் என்னை கொண்டு உன்னோடு பேசுகிறா. ஆபிரகாம் asked the Lord or pleaded, "Oh Lord, I will speak once more again." நான் உம்மோடு ஒரு முறை கூட நான் பேச விரும்புகிறேன். ஜஸ்ட் ஒன்ஸ், இந்த ஒரு முறை நான் பேச விரும்புகிறேன். ஒன்ஸ் அகைன், இன்னும் ஒரு முறை நான் பேச விரும்புகிறேன். லெட் மீ ஸ்பீக் ஜஸ்ட் ஒன்ஸ் மோர். உம்மோடு இந்த வேளையிலே பேச வேண்டும் என்று கிதியோன் கேட்டதை போல நீங்கள் கேட்கிறீர்களா? ஆபிரகாம் கேட்டதை போல கேட்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் மனம் போன போக்கிலே போக விரும்பும்போது ஒரு மனோவாவை போல அந்த குழந்தையை வளர்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கிறீர்களா? தேவனை நோக்கி வளர்க்க, இந்த பிள்ளை எனக்காக வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் தருகிறேன் என்று ஆண்டவரை பார்த்து வளர்க்க ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்கிறீர்களா? புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள தகப்பன் தன் குடும்பத்திற்கு ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். தன் பிள்ளைக்கும் ஆண்டவனுக்கு முன்பு நடுவே நிற்கிறவனாக இருக்கிறான். நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு உண்மையுள்ள ஆசாரியர்கள் பலிபீடத்திற்கும் மண்டபத்துக்கும் நடுவே புலம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்று அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கிறீர்களா? வட இந்தியாவிலே உள்ள நிலைமையை எடுத்து பாருங்கள். தென்னிந்தியாவிலே உள்ள நிலைமையை எடுத்து பாருங்கள். உலகத்தில் ஆண்டவரை அறிவித்த நாடுகளை நீங்கள் இன்று எடுத்து பாருங்கள். அவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் இன்று சில வேளைகளிலே நாம் சிலரை நியாயம் தீர்த்து விடுகிறோம். இவங்கெல்லாம் ஆலயத்தை தள்ளினாங்க சார், இந்த கண்ட்ரீஸ்லாம், குறிப்பிட்ட கண்ட்ரீஸ்லாம் ஆலயத்தை பூட்டினாங்க, அதனால இன்னைக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்று தெரியுமா, அவங்க தான் ஒரு காலத்தில் மிஷினரிஸை அனுப்புனாங்க. இன்றைக்கி இந்தியாவுக்கு மட்டும் மிஷினரிஸ் வரல அப்படின்னா, இந்தியாவில் இந்த அளவு படிப்பளவு, லிட்ரஸி ரேட், இந்த அளவு வசதிகள், இந்த அளவு கல்ச்சரல் பெனிஃபிட்ஸ், நம்முடைய உடைகளிலே மாற்றங்கள், நம்முடைய குணாதிசயங்களில் மாற்றங்கள் வந்திருக்காது. அவைகளை அவர்கள் அனுப்பினார்கள் அல்லவா? கல்வியை நமக்கு கொடுத்தார்கள் அல்லவா? தமிழில் சொல்லுவாங்க, கல்வி கொடுத்தவன் இறைவனுக்கு சமம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், அவங்ககிட்ட இறைவன் இருந்தபடினால்தான் நமக்கு கல்வியை கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டலை கட்டி வைத்தாங்க, லெப்ரசி மிஷன்ஸை ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த ஒரு விசை நான் இந்த தேசத்துக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும், நான் ஜெபிக்கட்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அப்படியே எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இன்னும் ஒரு விசை மாத்திரம், இன்னும் ஒரு விசை,
இன்னும் உம்முடைய போதனையை கேட்க எங்கள் செவிகள் ஒரு விசை விருத்த சேதனம் பண்ணப்படுத்தட்டும். இன்னும் ஒரு விசை எங்களை நினைத்தருளும். ஒரு கிதியோன் கேட்டதை போல, ஒரு சிம்சோன் கேட்டதை போல நாங்கள் கேட்கிறோம். யூதா அந்த நிருபத்தை எழுதுகிற வேளையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் போராட வேண்டும் என்று சொன்னீரே, அப்படி நாங்கள் போராட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்படி நாங்கள் ஜெபங்களில் போராட, விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராட, லஞ்சம் கொடுக்காமல் உண்மையா இருந்து போராட, அதே போல தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக உண்மையா இருந்து போராட கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. எங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் பாரத தேசத்தை ஆசீர்வதியும், குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதியும் ஐயா. அதே போல முழு உலகத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அமெரிக்காவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கிலாண்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜார்ஜ் ஃப்ளையர் அவருடைய மரணத்தினால் அமெரிக்காவில் ஏற்படுகிற கலவரத்தை பார்க்கிறீரே, அந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கிலாண்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இத்தாலியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்பெயினை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரஷ்யா, சைனாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாண்டை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆஸ்திரேலியா உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. இவைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதில் உள்ள ஒவ்வொரு சிறு குழந்தைகள், முதியவர்கள் மேல் கர்த்தருடைய பாதுகாவல் இருப்பதாக. இங்கிலாண்டை நாங்கள் ஒரு முறை நினைவு கூறுகிறோம் ஐயா. இன்று அவர்கள் வேதத்தை மறந்தாலும் ஒரு நாளிலே இந்த வேதத்தை எங்களுக்கு தந்தவர்கள் ஐயா. இந்த வேதத்தை தந்தவர்கள் மட்டுமல்ல, நல்ல கல்வியை அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள், நல்ல மருத்துவ வசதிகளை அவர்கள் தந்தார்கள். உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் இருந்து எங்கள் தேசத்தை நேசித்து எங்கள் தேசத்திற்காக வந்து தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து கூட டாக்டர் ஸ்டெயின்ஸ் தன்னுடைய முழு குடும்பத்தோடு வந்து தான் தன்னுடைய பிள்ளைகளோடு இந்த இடத்துல மரித்தார் ஐயா. அவர்களை எல்லாம் நினைவு கூறுகிறோம். ஒரு யோசேப்பி நிமித்தம் போத்திபாருடைய அரண்மனையை ஆசீர்வதிக்க உம்மால் முடியும் என்றால், இந்த வேளையிலே இவர்கள் நிமித்தம் நாங்கள் சொல்லுகிற இந்த தேசங்களிலே விடுதலை உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும், மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இந்த ஒரு விசை என்னை நினையும் ஐயா. ஹல்லேலூயா. அப்படியே ஒரு கரத்தை மார்பில் வைத்துக்கொண்டு ஒரு கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஒரு விசை என்னை நினைவு கூறும். இந்த ஒரு விசை என் குடும்பத்தை நீ நினைவு கூறும். இந்த ஒரு விசை என் திருச்சபையை நீ நினைவு கூறும். இந்த ஒரு விசை நீர் என் போதகரை நினைவு கூறும். இந்த ஒரு விசை இந்த மதுரையை நீ நினைவு கூறும். இந்த ஒரு விசை எங்கள் தமிழ்நாடை நீ நினைவு கூறும். இந்த ஒரு விசை எங்கள் இந்தியாவை நீ நினைவு கூறும். இந்த ஒரு விசை எங்களுக்கு வேதத்தை, உலக ஆசீர்வாதங்களை கொடுத்த மேல் நாடுகளை நீர் நினைத்தருளும். ரிமெம்பர் them, O Lord. அவர்களை நினைவு கூர்ந்தருளும், அவர்களை விடுவித்தருளும். அற்புதங்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இன்னும் நாங்கள் பல விஷயம் உம்முடைய பாதத்திலே வந்து பணிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களோடு இருப்பதை இந்த உலகம் அறியும்படி உதவி செய்யும். எங்களை கொண்டு இந்த தேசத்தை இரட்சித்தருளும். ஹல்லேலூயா. யோசுவாவோடு கர்த்தர் இருந்ததை உலகம் காணும்படி கிருபை செய்த ஆண்டவர், திருச்சபையோடு நீர் இருக்கிறீர் என்பதை காணும்படி இந்த உலகத்திற்கு நீர் பறைசாற்றும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த செய்திகள் உங்களை நோக்கி வரும்படி நீங்கள் ஜெபியுங்கள். அதே வேளையில் ஆலயம் திறக்கப்பட ஆயத்தமாக இருக்கிறது. அதற்கேற்ற சட்டங்கள் பிறப்பிக்கப்படும்படி நீங்கள் ஜெபியுங்கள். மற்ற அறிவிப்புகளை நீங்கள் கீழ்காணும் எண்களில் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சந்தேகங்கள் இருக்குமென்றால் வாட்ஸ்அப், இல்லை என்றால் உங்களுடைய கால், உங்களுடைய சாதாரண லேண்ட்லைன் மூலம் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு, மொபைல் மூலம் தொடர்பு கொண்டு காரியங்களை விசாரித்து கொள்ளலாம். வருகிற காலங்களில் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை கட்டி எழுப்புவார், உங்களை ஆசீர்வதிப்பார், பிரயோஜனமுள்ளவர்களாக மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வாதம் பெறுகிறவர்களாக மட்டுமல்ல, நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகவும் மாறும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.